புத்தகத்துல அதுல வந்து ருசிய நாட்டு பிராவதா இதழ் அப்படின்றது 2700 சொல்லியிருந்தது. இதுல வந்து 96 எச்சா இருக்கு. இது சொன்னது வந்து 96 எக்ஸ்ட்ரா சொன்னது யாருன்னா, பிரெஞ்சு அறிவியல் கழகம் தான் சொல்லுச்சு அப்படின்னு இத பத்தி நம்ம பேசணும். அந்த அறிக்கையில தான் வந்து 27 மொழி குடும்பங்கள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம கிளைமொழி பார்க்கும்போது பார்த்தோம். இப்ப இந்த 27 கிளைமொழிகளும் சில வந்து சிதைஞ்சு போனதா தான் இருக்கு. அதாவது அழிவுக்கு உண்டாயிருச்சு அப்படின்றது போக 15 கிளை அதாவது இந்த மொழி குடும்பங்கள் அப்படின்றது உருவாயிருக்கு. இந்த 15 மொழி குடும்பங்களும் பார்த்தோம்னா, அதற்குள்ள ஒரு பிரிவா பிரிஞ்சிருக்கும். இப்ப இந்திய மொழி குடும்பங்கள் இருக்குன்னா, அதுல 4 பிரிவு இருக்கும். அதே வந்து கொரிய மொழினா அதுல தனி பிரிவு இருக்கும். பேசக்கூடிய மொழியை வச்சு அவங்க வந்து அத பிரிச்சிருக்கிறாங்க. இப்ப நமக்கு எப்படி தமிழ் மொழிய நம்ம தமிழ்னா நீலகிரியில பேசுறது தமிழ் தான் அப்படின்னு நம்மளா பொதுவா ஆ ஆங்கிலம் தெரிஞ்சவர்களோ அல்லது வந்து வேறு மேஜர் படிக்கிறவங்களுக்கு அந்த மொழி வந்து தமிழ் தான் அப்படின்றது மட்டும்தான் பரவலா தெரியும். ஆனா அது வந்து படகா மொழி, தோதா மொழி, இருளா மொழி அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நம்ம வந்து உள்ளோட்டமா நம்ம மேஜர வந்து பிஜி, எம்பில் எல்லாத்துலயும் ஆராய்ச்சி பண்ணி நம்ம படிக்கும்போது தான் நமக்கு ஆராய்ச்சி பூர்வமான ஆசிரியர்களும் நமக்கு அதெல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னதுனால நமக்கு மொழி வந்து நம்ம தமிழ்னு சொல்லிக்கிறோம். ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய கிளை மொழிகள்லாம் வெவ்வேறு அப்படின்றது நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டது. ஆக இந்த உலக மொழி குடும்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அதாவது மொழிகள் ஏதாவது ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்துதான் இருக்கும். ஆனா அது ஏதாவது ஒரு மொழி குடும்பத்தோடு ஒரு பொதுமொழி தொடர்புல தான் இருக்கும். இப்ப மொழி குடும்பம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ஏதாவது ஒரு பொதுமொழி தொடர்புல தான் இருக்கும். இப்ப தமிழ் எதோட சேர்ந்தது அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? அது மலையாளத்தோடு, கன்னடத்தோடு, தெலுங்கோடு எல்லாத்தோடும் சேர்ந்தது. இது ஒரு பொதுமொழி. தமிழ் என்பது ஒரு பொதுமொழி. அப்படி ஒரு மொழி குடும்பத்துக்குள்ள ஒரு பொதுமொழி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொதுமொழிகள் எல்லாம் ஒரு சில வழக்கொழிந்து போய்விட்டன அப்படின்றதுனால உலக மொழி குடும்பங்கள் இவை இவை அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க. அப்ப அவற்றிலிருந்து தோன்றிய தற்போது வழக்கில் உள்ள மொழிகளின் மூலமாக தமிழ் அதாவது மொழி குடும்பங்கள் அறிய முடிகின்றது அப்படின்ற கருத்து நமக்கு தெரிய வருது. அப்ப மொழி குடும்பங்கள் அப்படின்றது தற்போது வழக்கத்தில் இருக்கக்கூடிய மொழிகளினுடைய மூலமா தான் உருவாயிருக்கு. அப்ப மொழி குடும்பம் அழிஞ்சிருந்ததுன்னா நமக்கு தெரியாது. அழியாததுனால நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, வளர்ந்து இருந்த அந்த மொழி குடும்பங்களின் மூலமாக ஒரு மொழி உருவாயிருக்கு அப்படின்றது தெரிய வருது. ஆக மொத்தம் 4 பாயிண்ட் தான். மொழி குடும்பம் பொது மொழியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதிலிருந்து தோன்றின மொழிகள் மொழி குடும்பங்களா மாறிச்சு அப்படின்ற அமைப்பு. இதுல அந்த மொழி குடும்பங்களுக்குள்ள பிரிவுகள் நிறைய இருக்கு. ஒரு சிலதுல 4 இருக்கு, ஒரு சிலதுல 5 இருக்கு. இந்த மாதிரியான அமைப்புகள தான் இன்னைக்கு நம்ம மொழி குடும்பங்கள், உலக மொழி குடும்பங்கள் அப்படின்ற வரிசையில பார்க்கிறோம். இதுல 27 சொன்னோம் இல்லையா? அதுல அழிஞ்சது போக 15. இம்மொழி குடும்பங்கள் பல துணை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப மூலத்திலிருந்து பிரிந்தவையாதலால் இதை வந்து பிரிவுகளா வச்சிருக்காங்க. இன்னும் சில இடங்கள்ல கிளைகளா வச்சிருக்காங்க. சில இடங்கள்ல பிரிவுகளா வச்சிருக்காங்க. ஆக மூலம் தான் முதல் நிலை, பிரிவுகள் கிளை நிலை அப்படின்ற அடிப்படையில சொல்றாங்க. ஆக அந்த 15ம் என்னன்னா, இந்திய மொழி குடும்பங்கள், உராலிக் மொழி குடும்பங்கள், அல்டாய்க் மொழி குடும்பங்கள், காக்கேசிய மொழி குடும்பம், அமெரிக்க மொழி குடும்பம், ஆப்பிரிக்க மொழி குடும்பம், செமிட்டிக் மொழி குடும்பம், தாய்மொழி மொழி குடும்பம், கொரிய மொழி குடும்பம், ஜப்பானிய மொழி குடும்பம், பாலோய சைப்ரியன் மொழி குடும்பம், அப்புறம் மலேய ஆஸ்ட்ரோனேஷியன் மொழி குடும்பம், அப்புறம் பாபுவான் மக்கள் பேசக்கூடிய மொழி குடும்பம், ஆஸ்திரேலிய மொழி குடும்பம், தனிநிலை மொழி குடும்பம் அப்படின்னு மொத்தம் 15 நிலைகளை சொல்றாங்க. இந்த மொழி குடும்பங்கள் இந்த அடிப்படையில இருக்கு அப்படின்னு. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல என்ன மொழி பேசுறாங்க, அவங்க பேசுற அந்த மொழிக்கான அடையாள சொல்லா அவங்க என்ன பயன்படுத்துறாங்க, எவ்வளோ சதவீத மக்கள் அதை வந்து பேசியிருக்காங்க. அந்த சதவீத மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க தனியா
அந்த மொழிய என்ன பெயர்ல அழைச்சாங்க அப்படின்ற அடிப்படையில. இன்னைக்கு நம்ம முதல்ல இந்திய மொழி குடும்பம். ஏன்னா முதல்ல ரொம்ப பெருசா இருக்கிறதெல்லாம் பாத்துரலாம். ஏன்னா வந்து ஏற்கனவே நம்ம மொழி குடும்ப வரிசையில பார்த்தோம்னா, இந்திய மொழி குடும்பங்கள் அப்படின்ற அடிப்படையில பார்க்கும்போது, திராவிட, ஆஸ்திரேய ஆசிய மொழி, இந்தோ ஐரோப்பிய மொழி, சீன திபெத்திய மொழி. இந்த மொழிகள் எல்லாமே 4 வகையா இருக்கு. இந்திய மொழி குடும்பங்கள்னா 4 வகை. அதாவது திராவிட மொழி குடும்பம் 1 அதுதான் முதல்ல. அடுத்தது ஆஸ்திரேலிய ஆசிய மொழி குடும்பம். அடுத்தது இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம். சீன திபெத்திய மொழி குடும்பம். சரியா? அப்ப இந்த 4ல திராவிட மொழி குடும்பம் நம்ம பார்த்தாச்சு. அதுல தான் வந்து ஒரு வாரம் முழுக்க நடு திராவிடம்னா என்ன? வட திராவிடம்னா என்ன? தென் திராவிடம்னா என்ன? அதோட மொழியினுடைய அமைப்பு என்ன? தனிச்சிறப்புகள் என்ன? அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? அத நம்ம இங்க இணைச்சுக்கணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா, திராவிட மொழி குடும்பங்கள்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த வீடியோ அதாவது போன மாதம் 30ஆம் தேதியில ஆரம்பிச்சிருக்கோம். ஆ 30ஆம் தேதி ஆமா 30 7ல ஆரம்பிச்சிருக்கோம். அதிலிருந்து ஒரு 5 நாள் வகுப்பு நடந்திருக்கும் இல்லையா? அந்த வகுப்புகள நீங்க வந்து போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, திராவிட மொழிகளை பற்றிய ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது 2வது ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி குடும்பங்கள். ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி குடும்பங்கள். பேரெல்லாம் கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். நம்ம உலக மேப் எடுத்து வச்சு எது தென்னாப்பிரிக்கா, எது வட ஆப்பிரிக்கா, எது ஆஸ்திரேலியா, எது ஆப்பிரிக்கா, எது வந்து அமெரிக்காவ குறிக்கிறது. அமெரிக்காவுல இருக்கக்கூடிய கீழ இருக்கக்கூடிய அந்த வாஷிங்டன்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. அப்புறம் இத்தாலிய மொழி பேசுற கண்டங்கள்லாம் எது எது? பிரெஞ்சு மொழி பேசுறவங்க எங்கெங்க அப்படின்னு நமக்கு மேப்ல போய் தேடணும்னா கண்டிப்பா கிடைக்கும். நீங்க அந்த வியூவுக்கு வரணும் ஃபர்ஸ்ட்டு. இது வந்து உலக அளவுல பேசப்படக்கூடிய மொழி குடும்பங்கள். நம்ம இத வந்து கண்ண மூடிட்டு மனப்பாடம் பண்ணனாலும் நமக்கு நிக்காது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். ஏன்னா நம்ம தமிழ் படிச்சதுனால நமக்கு அந்த சோசியல்னுடைய டச் இல்லாம கூட இருக்கும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் ஆ என்ன பண்ணுங்க, உலக மேப்ப எடுத்துக்கங்க. எடுத்துட்டு கண்டங்கள பிரிங்க. கண்டங்கள பிரிச்சு அதுல இருக்கக்கூடிய அந்த உட்தலைப்புகளுக்கு அவங்க பெயர் குடுத்திருப்பாங்க இல்லையா? அதையெல்லாம் நீங்க பாருங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு, அதுல இருக்கக்கூடிய பெயர்கள எல்லாம் நீங்க ஒரு பக்கம் ஒரு மைண்ட் மேப்ல வச்சுக்கிட்டீங்கன்னா தான், இந்த மொழி குடும்பங்கள் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா மொழி குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அத பார்க்கறதுக்கே நமக்கு புடிக்காத மாதிரி தான் இருக்கும். புடிக்கலைனாலும் நம்ம புடிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா தான், தேர்வுக்கு நமக்கு வந்து கேள்வி தெரியல அப்படின்னு வருத்தப்படுறதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். அதனால இதுதான் முதல் வழி. அ கண்டங்கள முதல்ல தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய பிரிவுகள தெரிஞ்சுக்கங்க. அப்படி பாருங்க. இப்ப ஜப்பான், சீனாலாம் சொல்றாங்கன்னா, மலாய் மொழி எங்க பேசுறாங்க? கொரிய மொழி எங்க பேசுறாங்க? அப்படின்றதெல்லாம் உலக மேப்ப வச்சு நீங்க வந்து இப்பலாம் நம்ம மேப் பேப்பர் வாங்கணும்னு இல்ல. நம்ம கூகுள்ல போனாவே நமக்கு எல்லாமே தெரியுது. அந்த மாதிரி ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொன்னு மேப்ல போய் தொலைவி நீங்க ஒரு வியூவுக்கு முதல்ல உங்க மனசுக்குள்ள ஒரு வியூவுக்கு வந்தீங்கன்னா தான், நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இல்லைன்னா இந்த பாடம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். எப்படி வந்து கிளை மொழிகள் ரொம்ப டஃப்பா இருந்ததோ, அது போல தான் மொழி குடும்பங்களும் நமக்கு ரொம்ப டஃப்பா தான் இருக்கும். அப்போ உங்களுடைய சிரமத்த போக்கணும் அப்படின்னா, இதுதான் வழி. முதல்ல கண்டங்கள தெரிஞ்சுக்கங்க. ஆக இந்திய மொழி குடும்பங்கள்ல திராவிடம் பார்த்தாச்சு. ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி குடும்பங்கள் ஃபர்ஸ்ட்டு சொல்றாங்க. இது வந்து அப்பத்து கணக்கெடுப்பு. அதாவது ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாமே. 9,00,00,000 மக்கள் வந்து பேசியிருக்காங்க. 9,00,00,000 மக்கள் இந்த ஆஸ்திரிய ஆசிய மொழி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மொழிய பேசியிருக்காங்க. இது வந்து ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி வந்து என்ன சொல்றாங்கன்னா, முண்டா மொழியினுடைய அமைப்பு தான் இது அப்படின்னு சொல்றாங்க. முண்டா மொழி நம்ம மேக்ஸ் முல்லர் சொல்லியிருக்காரு. வழுதுணங்காய், இளநீர் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த முண்டா மொழி பற்றிய ஆராய்ச்சியில தான் இந்த ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி குடும்பம் இருக்கு. இதுல 2 பிரிவு இருக்கு. அந்த 2 பிரிவு எதுனா, அதாவது கிளை மொழிகளா உருவாச்சுன்னு சொன்னேன் இல்லையா? இப்ப ஆஸ்திரேலிய ஆசிய மொழிகள்லயே கிளை உருவாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு வியூ என்னன்னா,
அது வந்து 9 கோடி மக்கள் பேசுறாங்க. இது அந்த கண்டத்துல முண்டா மொழி மாதிரி தான் இந்த மொழியையும் கையாள்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய கிளைமொழி பிரிவா என்ன இருக்கு அப்படின்னா, சீன திபெத்திய அப்புறம் இந்தோ ஆரிய மொழி அப்படின்னு 2 இருக்கு. சீன திபெத்திய இந்தோ ஆரிய மொழி அப்படின்னு 2 இருக்கு. மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். வேற வழி கிடையாது. இப்ப ஆஸ்ட்ரோ ஆசிய மொழியில இந்த சீனம் இருக்கு இல்லையா? சீனத்துல மட்டும் என்ன பேசுறாங்கன்னா, மாண்டரின் மொழின்ற மொழி பேசுறாங்க. மாண்டரின் குறிப்பு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காது. இப்ப உள்ள வந்துட்டு வெளியில போற மாரி இருக்கு இல்லையா? அவங்களுக்கெல்லாம் பிடிக்காததுனால போறாங்களா? அல்லது வந்து ஏற்கனவே இத பத்தின நாலேட்ஜ் இருந்து போறாங்களா? அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம ஒரு முறைக்கு 10 முறை கேட்டாலும் நமக்கு நினைவகங்கள் வந்து நம்ம மெமரி வந்து கூடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதனால ஒண்ணும் குறைந்து போகாது நம்மளுடைய அறிவு. ஆக என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம முதல்ல ஒரு பேப்பர் வச்சுட்டு நம்ம கவனிக்க குறிப்பெடுக்கணும். அது வேஸ்ட் ஆகவே இருந்தாலுமே பரவாயில்ல. நம்ம நினைவையும் நம்மளுடைய ஆர்வத்தையும் அது தூண்டும். அதற்காக எப்பவுமே இந்த எழுதுற பழக்கத்தை வச்சுக்கங்க. இப்ப சீனம் அப்படின்ற அந்த சீன இடத்துல என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாண்டரின் மொழி பேசுறாங்க. இந்த மாண்டரின் மொழி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மொழி. இதுதான் அங்க இருக்கக்கூடிய அரசு அங்கீகரிக்கப்பட்ட மொழியாகவும் இருந்திருக்கு. அடுத்தது திபெத்திய மொழி. ரெண்டா பிரிஞ்சிருக்கு இல்லையா? அந்த திபெத்திய மொழி என்ன சொல்றாங்க அப்படின்னா, முழுவதும் வந்து அதாவது பர்மன், யனிசை, ஒஸ்தயக் அப்படின்ற இந்த 3 மொழிகள் வந்து அவங்க பேசுறாங்களாம். பார்மிய மொழி, யுனிசை மொழி, ஒஸ்தைக் மொழி அப்படின்ற அந்த மொழியை வந்து இங்க பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆக இதுதான் வந்து அங்க பேசுறது. அடுத்து பார்த்தோம்னா இந்த மாண்டரின் மொழிக்கும் இந்த பார்மன், யுனிசை, ஒஸ்தைக் மொழிக்கெல்லாம் தொடர்பு இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஒன்னொன்னும் தனித்தனி இடத்துல பேசுறாங்க. சீன திபெத்திய அப்படின்ற பகுதியெல்லாம் வேறு வேறு இடங்கள். ஆனா இது ஒரு மொழி குடும்பமா இருந்திருக்கு. அடுத்து இந்தோ ஆரிய மொழி குடும்பம் அப்படின்ற இந்த மொழி குடும்பம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இனத்தினுடைய மொழிகளா ஐரோப்பா, ஆசியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா ஆகிய கண்டத்துல எல்லாம் பேசுறாங்க. ஆனா வந்து இத வந்து இன்னொரு பெயர்ல என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜெர்மானிக் அல்லது ஆரியன் மொழி அப்படின்னு சொல்லி இந்த இந்தோ ஐரோப்பிய மொழியை, அதாவது இந்தோ ஆசிய மொழி குடும்பத்தை அழைக்கிறாங்க. எப்படி? ஜெர்மனிக் அல்லது ஆரியன் அப்படின்ற பெயர்ல இந்த இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை அழைக்கிறாங்க. இதுலயும் ஸ்பெஷலா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்று உலக அளவுல இது பெருசா பேசப்படுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி குடும்பத்துல இது ஒரு பிரிவா வச்சிருக்காங்க அப்படின்றத மட்டும் சொல்றாங்க. ஆக நம்ம பார்த்த இந்திய மொழி குடும்பங்கள்ல இந்த ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி குடும்பங்கள்ல 2 பிரிவு இருந்துச்சுன்னு பார்த்துட்டோம். சரி, இந்த 2 பிரிவு இருந்துச்சு இல்லையா? பொதுவா ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி அப்படின்ற அந்த அடிப்படையில என்னென்னலாம் பேசுறாங்க தெரியுங்களா? இந்த இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது கெர்வாரி, சந்தாலி, முண்டாரி, அமிக், கோட்டா, ஹெகா, அசுரி, அஹரியா, சவரா, போண்டா, பெரங்கி, மோன், காசி, நிகோபாரி, டோக்ரி. ஆக இதையெல்லாம் பேசுறாங்க. இது வந்து பாக்குறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரு 3-4 முறை இதை நம்ம ரிப்பீட்டடா இந்த சொற்களை கேட்கும்போது கவனமா கேட்கணும். உள்வாங்கி கேட்கும் போது இது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒருவேளை ஒரு மார்க் இதுல தட்டுது அப்படின்னா உங்களுக்கு லக்கு தானே. காதுல கேட்கறதுல தப்பில்லை. கெர்வாரி, சந்தாலி, முண்டாரி, பமிச், கோட்டா, ஹோ, அசுரி, அஹரியா, சவாரா, போண்டா, பரங்கி, மோன், காசி, நிகோபரி, டோக்ரி. இதுல இப்ப இவ்வளோ இருக்கு இல்லையா? இந்த மொழிகள்லாம் அங்க பரவினது. ஆஸ்ட்ரோ ஆசிய மொழிகள்லாம் பரவினதுதான். ஆனா இந்த சந்தாலியும் டோக்ரியும் தான்
என்ன பண்ணுனாங்க அப்படின்னா, இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழியாக அங்கீகரிச்சிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு கேட்கலாம். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தாலி, டோக்ரி எந்த இந்திய மொழி குடும்பத்தில் வரும் அப்படின்னா, நமக்கு தெரியணும். ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி குடும்பத்துல வரக்கூடியது. ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி குடும்பத்துல வந்த எந்த மொழி அரசால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னா சந்தாலி, டோக்ரின் அப்படின்னு தெரியணும். அப்ப சந்தாலி, டோக்ரி இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளவோ படிச்சிருக்கோம். ஆனா இது முக்கியம். சரி. அப்ப உலக மொழி அளவுல ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி சிறப்பா இருந்திருக்கு. அப்படி சிறப்பா இருந்த அந்த மொழியை இப்ப இங்க இந்தியாக்குள்ள எங்க பேசுறாங்க? அதுதான் இப்ப நமக்கு போட்டியே. நம்ம உலக மொழிகளை நம்ம தெரிஞ்சுட்டு ஒண்ணும் பண்ண போறது இல்ல. ஆனா அது இப்ப இங்க எந்த அளவுக்கு புழக்கத்துல இருக்கு? அந்த நாட்டுல பேசியிருந்தாலும் இந்த அமைப்புல ஆஸ்ட்ரோ ஆசிய அமைப்புல இருக்கக்கூடிய மொழிகள் எங்க பரவி இருக்கு? அது இங்க இந்தியாவுல ஒரிசா, மத்திய பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம், அஸ்ஸாம், நிக்கோபார் ஆகிய இடங்கள்ல எல்லாம் இந்த சந்தாலி, டோக்ரி அப்படின்றதெல்லாம் பேசப்படுது அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது உலக மொழி குடும்ப வரிசையில அந்த நாட்டினுடைய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு பரவிய ஒரு மொழி. ஆக ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி குடும்ப வரிசையில இது பரவி இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. அப்ப இந்த மொழியினுடைய சிறப்பே என்னன்னு பார்த்தோம்னா சந்தாலி தான் ரொம்ப பெஸ்ட். டோக்ரி கூட ரெண்டாவது தான். சந்தாலி அப்படின்னு சொல்லக்கூடியது 50 லட்சம் மக்கள் பேசின அளவீடு இருக்கு. இந்த புள்ளி விவர கணக்கீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அடிப்படையில இந்த பழங்குடி, அதாவது இந்திய பழங்குடி மொழிகள்ல ஃபர்ஸ்ட் இடம் பெற்றது சந்தாலி தான். 50 லட்சம் பேர் இதை வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கணக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி குடும்பம் இதோட முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் இந்திய மொழி குடும்பங்கள்ல திராவிட மொழி குடும்பம், ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி குடும்பம், அடுத்து இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம். இதுவும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு மொழி குடும்பம். இதுல 4 பிரிவுகள் இருக்கு. 4 பிரிவுகள்னா கிளைமொழி மாதிரி. அதாவது அது முதல் மொழி அப்படின்னா இது வந்து பிரிவு பகுதி அப்படின்னு கிளைமொழி நிலையில சொல்றாங்க. அப்ப இந்தோ ஐரோப்பிய மொழி அப்படின்றது எதை அடிப்படையாக கொண்டிருக்குன்னா ஆங்கிலத்தை தான் அடிப்படையாக கொண்டிருக்கு. ஆங்கிலத்தை அடிப்படையாக கொண்டதை போய் நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கும். ஏன்னா உலக மொழி குடும்பங்கள் தான் அப்படின்னு நமக்கு பாடப்பகுதியில வச்சிருக்காங்க. அதனால நம்ம அதை படிச்சுதான் ஆகணும். மேல பார்த்தது பிரச்சனை இல்லை. மேல பார்த்தது இந்திய மொழி குடும்பத்துல ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி குடும்பம் அப்படின்றதுல அங்க பேசப்பட்ட மொழி இங்க இந்தியாக்குள்ளேயும் பரவி இருந்தது. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க அதாவது ஃபாரின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ராடு, அதாவது வெளிநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடங்கள்லதான் இந்த மொழி பரவலா பேசியிருக்காங்க. அதனாலதான் இது ஆங்கிலத்தை முதன்மையாக கொண்ட மொழி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஆங்கிலத்தை முதன்மையாக கொண்டிருந்தாலும் துணைமை மொழியா என்ன பேசப்படுது அப்படின்னா சமஸ்கிருதம், கிரேக்கம், லத்தீன் பேசப்படுது. இப்ப நம்ம என்ன பண்றோம்? தமிழ் முதன்மை மொழியா நம்ம பேசுறோம், தாய்மொழியா பேசுறோம். ஆங்கிலத்தை பேசாம இருக்கிறோமா? பேசுறோம்ல. ஹிந்தியில இருக்கக்கூடிய 5 அப்படின்றதுக்கு எண்ணிக்கை அடிப்படையில அவங்க பேசுற அந்த சொற்கள் நமக்கு தெரியாம இருக்கா? தெரியுது இல்ல. அது போல ஆங்கிலம் முதன்மை மொழியா இந்தோ ஐரோப்பிய மொழிக்கு இருந்திருந்தாலும் கிரேக்கம், சமஸ்கிருதம், அதாவது லத்தீன் ஆகிய இந்த 3 மொழியும் துணை மொழிகளா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கேக்குதுங்களா? இணைப்புல இருக்கிறவங்களுக்கு கேக்குதுங்களா? ஓகே. அடுத்து பேசக்கூடிய மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து எங்க பரவி இருக்காங்கன்னா 50% இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி 50 லட்சம் பேர் பார்த்தோம், 9 கோடி பேர் பார்த்தோம். ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி குடும்பம் பொதுவா 9 கோடி பேசுறாங்க அப்படின்னு. இங்க வந்து 50% பேசுறாங்களாம். நம்ம கணக்கீடு கோடி கணக்குல இருக்கக்கூடிய கணக்கீடுல அதிகமான
பேசக்கூடியது இது அப்படின்னு சொல்றாங்க. இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தை தான் அதிகமா பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆசியா, நமகண்டம், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்த 4 இடங்கள்ல வந்து பேசுறாங்க. கேக்கலீங்களா? கேக்கலையா? கேக்கலையா? மேம். ஓகே, ஓகே. யாரோ மெசேஜ் போட்டாங்க என்னவோ. ஓகே. கேட்கலன்ற மாரி மெசேஜ் போட்ட மாரி இருந்துச்சு. ஓகே, ஓகே. சரி பார்க்கலாம். அப்ப இந்த 50% எங்க பரவலா இருக்கு அப்படின்னா, ஆசியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா. ஏன்னா இதனுடைய துணைமை மொழியா தான் வந்து சமஸ்கிருதம், கிரேக்கம், லத்தீன் இருக்கு. அப்ப ஆசியா நம்மளுடைய கண்டத்தையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுல இருக்கக்கூடிய பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிரிவுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தாகணும் கண்டிப்பா. ஒரு மொழியில வேறு பெயரையும் கொடுத்திருக்காங்க. சில இந்திய மொழி குடும்பங்கள் அல்லது சில உலக மொழி குடும்பங்கள் எல்லாம் பார்த்தோம்னா வேறு பெயர்கள் இருக்கு. அது எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஹ் அதாவது மொழி குடும்பங்கள்ல பெருசு இந்தோ ஐரோப்பிய மொழி. இதை மறந்துடக்கூடாது. இதெல்லாம் அடித்தளம். இந்த அடித்தளத்தை வச்சுதான் நம்ம அடுத்தடுத்து ஒன்னொன்னுக்குள்ளேயும் போகும்போது நமக்கு ஒரு புரிதல் இருக்கும். இன்னைக்கு இதை படிச்சு புரிஞ்சு விட்டோம் அப்படின்னா அடுத்த நாளுக்கு போகும்போது இந்த பாடம் பெட்டரா இருக்கு, இது கஷ்டமா இல்லை அப்படின்ற ஒரு தெளிவுக்கு நம்ம வந்துடணும். அப்ப இந்த ஐரோப்பிய மொழி குடும்பம் தான் பெருசு. ஏன்னா 50% மக்கள் பேசுறாங்க. அதிகமான கண்டங்கள் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய கண்டங்கள்ல பேசுறாங்க. இதற்கு வேறு பெயர் அப்படின்னா இந்தோ ஜெர்மானிக் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஆக இந்தோ ஆரியம் அப்படின்னு சொன்னது ஏற்கனவே பார்த்த ஆசிய மொழி. இங்க இதற்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா இந்தோ ஜெர்மானிக் மொழி அப்படின்னு இதற்கு பெயர் வச்சிருக்காங்க. இந்த ஐரோப்பிய மொழி குடும்பத்துக்கு இந்தோ ஜெர்மானிக் அப்படின்னு பெயர் சூட்டினவர் யாருன்னா 1813ஆம் ஆண்டு தாமஸ் அப்படின்றவர் பெயர் சூட்டி இருக்கிறாரு. ஏன் அப்படி பெயர் சூட்டிருக்கிறாருன்னா ஐரோப்பிய கண்டங்கள் எல்லாமே ஜெர்மானிக் மொழி பேசுவாங்க. அதனால அதை ஒட்டியே இந்த பிரிவை சார்ந்ததுனால ஜெர்மானிக் அப்படின்னு பெயர் வச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆக இதுல பிரிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெரிய மொழி குடும்ப வரிசையில பிரிவுகள் இருக்கு. அதாவது கென்றம் அப்படின்ற மொழியும் சதம் அப்படின்ற மொழி குடும்பமும் இருக்கு. மறந்துடாதீங்க, கென்றம் சதம் அப்படின்ற இந்த மொழி குடும்பம் இந்த ஐரோப்பிய மொழி குடும்பத்தை சார்ந்தது. ஆக இதுல என்ன பேசுவாங்க அப்படின்னா கென்றத்துல பார்த்தோம்னா ஹெலனிக் மொழி, இத்தாலி மொழி, கெல்டிக் மொழி பேசுவாங்க. அப்புறம் ஜெர்மானிக் பேசுவாங்க. இந்த பிரிவுகள்ல தான் இதை பேசிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளேயே இவ்வளவு பிரிவு இருக்கு. எதுல? கென்றம் அப்படின்றதுலயே கென்றமே ஒரு மொழி குடும்ப வரிசையில வரக்கூடிய ஒரு பிரிவு தான். ஆனா அதுக்குள்ள பேசக்கூடிய மொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெலனிக் பேசுவாங்க, இத்தாலோ பேசுவாங்க, இத்தாலின்னு வச்சுக்கோங்க, இத்தாலி பேசுவாங்க, கெல்டிக் பேசுவாங்க, ஜெர்மானிக் பேசுவாங்க. இந்த அடிப்படையில தான் இந்த ஐரோப்பிய மொழி குடும்பத்தை இந்தோ ஜெர்மானிக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. ஆக ஹெலனிக், இத்தாலோ, கெல்டிக், ஜெர்மானிக் அப்படின்ற பிரிவுல தான் இந்த கென்றா மொழியை வந்து பேசுறாங்க. சரி, இதுல இது எங்கெங்கெல்லாம் இடம் மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாம் பரவலா பேசப்பட்டிருக்கு, எந்தெந்த இடங்கள் அப்படின்னு பாருங்களேன். லத்தீன் பேசுற இடத்த, பிரெஞ்சு பிரெஞ்சு நாட்டுல, இத்தாலி நாட்டுல, போர்ச்சுகீஸ்ல, டேனிஸ் நாட்டுல, இந்த இடங்கள்ல எல்லாமே வந்து இது என்ன பண்றாங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. எது? கென்றம் அப்படின்ற அந்த லாங்குவேஜ பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு அங்க போய் படிக்கல, இது பரவலா நம்ம பேசப்படல, இது எங்கேயுமே நம்ம படிச்ச மாதிரியே தெரியல அப்படின்றதுனால இது நமக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு நாள் விட்டுட்டு மறுபடியும் ஒரு 3 நாள் கழிச்சு இந்த வீடியோவை நீங்க திரும்ப மறுபடியும் ஆப்ரேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா இது ஈஸியா இருக்கு, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா நம்ம ஒரு மார்க்குக்கு நம்ம ஒரு 2 வருஷம் கஷ்டப்படுறோம்னா
ஒரு 3 நாளோ ஒரு 5 நாளோ அதுக்காக சிரமப்பட்டு தான் ஆகணும். வேற வழி கிடையாது. அது நம்ம உள் மனசுக்குள்ள புகுற வரைக்கும் நம்ம அந்த சொற்களை சாதாரண சொற்களா மாற்ற வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வேற வழி கிடையாது. அப்ப ஹெலனிக், இத்தாலோ, கெல்டிக், ஜெர்மனி அப்படின்ற அடிப்படையில தான் கென்றம் பேசுறாங்க அப்படின்றது சொல்லப்படுது. சரி, பேசக்கூடிய இடங்கள் தான் லத்தீன், பிரெஞ்சு, இத்தாலி, போர்ச்சுகல், அப்புறம் வந்து ஸ்பானிஷ் அப்படின்ற இடத்துல எல்லாம் பேசுறது தெரியுது. இங்க ஆங்கிலமும் கண்டிப்பாக உண்டு, டச்சு மொழியும் கண்டிப்பாக உண்டு. டச்சுக்காரவங்க பேசக்கூடிய அந்த மொழியும் இந்த கென்றம் அப்படின்றதுல பேசுறாங்க. அடுத்து இதுல இருக்கக்கூடிய இன்னொரு பிரிவு இருக்கு இல்லையா, சதம் அப்படின்றது. அப்ப இவங்க எல்லாம் ஆங்கிலம் பேச மாட்டாங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணும். பிரெஞ்சு லாங்குவேஜ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, புதுச்சேரியில பேசுவாங்க. அப்ப கென்றத்துல ஆங்கிலமும் உண்டு, ஆனா முதன்மையான மொழி நான் சொன்னது எல்லாமே ஹெலனிக், இத்தாலோ, கெல்டிக், ஜெர்மனிக்கு இது எல்லாமே. சரி, அடுத்து சதம். இதுல இருக்கக்கூடிய இன்னொரு பிரிவு சதம். இந்த சதம் என்ன சொல்லுது அப்படின்னா, சதம் வந்து ரொம்ப விரிவா சொல்லுது. அதாவது அல்போனியம், ஆர்மேனியம், பால்டோ சிலவிக்கு, அப்புறம் இந்தோ ஈரானியம், இது எல்லாமே இதனுடைய உட்பிரிவுகள். மொத்தம் 4 இருக்கு. அல்போனிய மொழி என்னென்ன மொழிய பேசிட்டு இருக்காங்க, எங்க இருக்கு, ஹார்மோனியம் என்னென்ன இருக்கு, அடுத்தது வந்து ஹார்மோனியத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்தோ பால்டோ சிலவிக் மொழி, பால்டோ சிலவிக் என்ன சொல்லுது, அடுத்தது இந்தோ ஈரானிய மொழி என்ன சொல்லுது அப்படின்ற அடிப்படையில இதை வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த சதமும் முக்கியம்தான், கென்றமும் முக்கியம்தான். ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்க மாட்டேங்குது. இதுக்கு அப்புறம் பின்னாடி போக போக நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இதுதான் பெருசு, இதுதான் ரொம்ப அதிகமா வளவளன்னு நிறைய நாடுகளை கைப்பற்றி இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் நம்ம உராலி கல்டைக் மொழி பார்த்தோம்னா, அடுத்தது வந்து சீன திபெத்திய மொழின்னு ஒண்ணு இருக்கும், உராலி கல்டைக் மொழி. அடுத்தது வந்து பிரெஞ்சு மொழியை பத்தி பேசுற இன்னொன்னு தனியா இருக்கிறது. அதெல்லாம் ரொம்ப அண்ணாமி இனம் பேசக்கூடியது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தென்கிழக்காசிய மொழிகள்னு சொல்லுவாங்க அண்ணாமி இனத்தை. அந்த மாதிரி மொழிகள் எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். இது மட்டும் நமக்கு ரொம்ப கொஞ்சம் டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்ப சதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அல்போனியன் சொல்லுச்சு இல்லையா, அல்போன்சா இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்போனியம், அர்மேனியம், அர்மேனியம்ல ஆர்மேனியம், அடுத்தது வந்து பால்டோ சிலவிக், இந்தோ ஈரானியம். இதுல இந்த அல்போனியம் வந்து அந்த நாட்டினுடைய அரசு மொழி, அல்போனிய நாட்டினுடைய அரசு மொழி. மேப் வச்சு அல்போனிய நாட்டை கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பேரு ரொம்ப ஈஸியாயிரும். ஒரு 4 நாள் 5 நாள் மெனக்கடுறது கூட ஈஸியா 1 மணி நேரத்துல நம்ம மனசுக்குள்ள பதிஞ்சிரும். எப்பவுமே ஒரு வியூவை நம்ம கண்ணால பார்த்துட்டோம்னா அது நல்லா நமக்கு பதிஞ்சிரும். கட்டளை விட கேட்டலை நன்றுன்னு சொல்றோம் இல்லையா, அது போலதான் பார்த்தலும் மிகப்பெரிய ஒரு படத்தை கண்ணு முன்னாடி. அதனாலதான் போர்டு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. போர்டு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அது மைண்ட்ல நல்லா பதிஞ்சிடும். நம்ம பார்த்தது மூளையில ஒரு பக்கம் ஸ்டோர் ஆகும். அது வந்து நமக்கு ஈஸியா மனனம் செய்யறதுக்கு உபயோகமா ஆர்வத்தை தூண்டும். அல்போன்சா உள்ளதான் அந்த அல்போனிய நாட்டுல இருக்கக்கூடிய அந்த அரசு மொழிதான் இந்த அல்போனியன் அப்படின்னு சொல்றது. இது வந்து எங்க பரவி இருக்குன்னா, கிரேக்கம், இத்தாலி, துருக்கி, பல்கேரியா, அமெரிக்காவில பேசுறாங்க. துருக்கி, பல்கேரியா இதுவும் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. இந்த இடத்துல எல்லாம் இந்த அல்போனியன் அப்படின்ற அந்த அரசு மொழியை வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, ஹார்மோனியன் என்ன பேசுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹார்மோனியன் வந்து 2 மொழிகளை சொல்லுது. எது அப்படின்னு பார்த்தோம்னா, லுத்வேனியன், அடுத்தது வந்து லேட்டிஸ் மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிரிவு. லேட்டிஸ், லுத்வேனியா. லுத்வேனியா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த அடிச்சொற்கள் வரிசையில குதிரையினுடைய வெண்ணிறத்திற்கு அந்த அடிச்சொற்கள் வந்து எல்லா விலங்குகளினுடைய வெண்ணிறமும் ஒரே நிறத்தை குறிக்கக்கூடியதுதான். இதனுடைய வெண்ணிறம் வேறு, இதனுடைய மற்ற விலங்குகளுடைய வெண்ணிறம் வேறு அப்படின்றதுக்காக அந்த அடிச்சொற்கள் எல்லாம் நம்ம இந்த லுத்வேனிய நாட்டை பார்த்திருக்கோம். அந்த மொழி அமைப்புல படிச்சவங்களுக்கு தெரியும். அதுல வரக்கூடியதுதான் அந்த லுத்வேனிய நாடுதான் இங்கேயும் சொல்றாங்க. ஹார்மோனியன் அப்படின்றதுதான் லுத்வேனியா. ஆக லுத்வேனியா லேட்டிஸ் மொழி அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப இந்த லேடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா இதுவும் இருக்கு.
லேடிஸ் அப்படின்றத அழகா சொல்லியிருப்பாங்க. சிலாவிக் அப்படின்ற அடிப்படையில பேசுறது அப்படின்ற அடிப்படையில இங்க சொல்றாங்க. லுத்வேனியன் லேட்டிஸ் மொழிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சிலாவிக் மொழியில தான் வருது. ஆக ஹார்மோனியன் அப்படின்னா லுதுவேனிய மொழியை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், லேட்டிஸ் மொழியை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது மூன்றாவது பால்டிக் மொழி. இது பரவலா எங்க பேசுறாங்க அப்படின்னு கொடுக்காத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. கொடுக்கறத மட்டும் இப்ப பல்கேரியா அப்படின்னா அல்போனிய மொழி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அங்க அல்போனியா தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியணும். அதாவது அமெரிக்காவுல அல்போனிய மொழி பேசுறாங்களா அப்படின்னு கேட்டா அல்போனியனும் இருக்கு. ஏன்னா அங்க வந்து ஆங்கிலம் அதனுடைய மூலமொழி ஏதாவது இருக்கும். ஆனா இங்க அல்போனியன் பேசுறாங்களான்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் வந்தா ஆமான்ற ஆப்ஷனுக்கு நம்ம போக தெரியணும். ஏன் அப்படின்னா இங்க பேசக்கூடிய மொழிதான் அல்போனியனும் ஒரு பிரிவுல ஒரு இடத்துல பேசக்கூடியதுதான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்து பால்டிக் அப்படின்றது எப்படி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பால்டிக் சிலாவிக். ஏன்னா பால்டோ சிலாவிக் அப்படின்ற ஒரு அமைப்பு. இதுல பழமையான மிக பழமையானது எது அப்படின்னு பார்த்தோம்னா பால்டிக் சிலாவிக் தான் அப்படின்னு சொல்றாங்க. எதுல? இந்த சதம்லதான் ஒரு பிரிவு இருக்கு. எப்படி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பங்கள் இருக்கு, அதுல கென்றம் சதம் அப்படின்னு பிரிவு இருக்கு. கென்றம் வந்து நிறைய இடத்த ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது போலதான் இந்த சதமும் நிறைய இடத்துல இருக்கு. அதுக்குள்ளேயே ஒரு 4 பிரிவு இருக்கு. அல்போனியன், ஆர்மேனியன், ஆர்மேனியனுக்கு அப்புறம் பால்டிக் மொழி, அதாவது பால்டிக்னு சொல்லக்கூடிய பால்டோ சிலாமிக் மொழி அப்படின்றது இருக்கு. இது ரொம்ப 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 பழமையானது. இது எங்க மொழி பேசுறாங்கன்னா சிலாவிக் மொழி பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த பால்டிக் மொழி வந்து ஹார்மோனியத்தினுடைய கிளை மொழி போல பழமையான மொழி அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு டிவிஷன் தான். நம்ம எப்படி கன்னடத்தினுடைய கொச்சை கிளை மொழி படகா மொழி அப்படின்னு பார்த்தோம். ஏற்கனவே நம்ம படகா தென்திராவிட மொழியில வரணும்னு பார்த்தோம். ஆனா வந்து ஒவ்வொருத்தருடைய ஆராய்ச்சியிலையும் பார்க்கும்போது கன்னடத்தினுடைய கொச்சை கிளை மொழியா படகா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது மாதிரிதான் இதுவும். ஆர்மேனிய மொழியினுடைய பழமையான மொழி எதுன்னா பால்டிக் சிலாவிக் மொழி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புல இருக்கும். அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஒரு முறை உள்வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஆக அடுத்தது இந்தோ ஈரானிய மொழி குடும்பம். இதுவும் வந்து அதுக்குள்ள வர்றதுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தோ ஈரானியமும் சதத்துல வர்றதுதான். எப்படி வந்து கென்றம் மொழி இருந்துச்சோ அது மாதிரி சதத்துல 4 பிரிவு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அததான் நம்ம இப்ப வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். அந்த சதத்துல இருக்கக்கூடிய 4வது பிரிவு தான் இந்தோ ஈரானிய மொழி குடும்பம் அப்படின்னு சொல்றது. ஈரானிய மொழி குடும்பம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இத வந்து வேறு பெயரா என்ன சொல்றாங்கன்னா ஈரானிய ஆரிய மொழி அப்படின்ற பெயர்ல அழைக்கிறாங்க. இந்த இடத்த ஆரியம் அப்படின்றது 2 இடத்த வந்துருச்சு, அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஈரானிய அப்படின்றது ஆரிய மொழி அப்படின்ற பெயர்லையும் இந்தோ ஆரிய மொழி அப்படின்ற பெயர்லையும் இதையும் அழைக்கிறாங்க. அடுத்து 75. அடேங்கப்பா, போன முறை வந்து 50% பார்த்தோம், கென்றம் வந்து 50% பார்த்தோம். ஆனா இது வந்து சதத்தில் இருக்கக்கூடிய 4வது பிரிவு 75% மக்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமான காரணம், இது அதிகமா ஏன் ஆரியன் அப்படின்னு இதற்கு பெயர் வச்சிருக்காங்கன்னா அதிகமா வடநாட்டுக்காரவங்க பேசுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய வடநாட்டுக்காரவங்க பேசுறாங்க. அதனாலதான் இது இந்தோ ஆரிய மொழி அப்படின்ற அடிப்படையில் இருக்கு. இந்த ஈரானிய மொழி அடிப்படையில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா குர்திஸ், ஆய்கன், பலுச்சி, பாரசீகம் அப்படின்ற இடத்துல எல்லாம் இதை பேசுறதுனால இது இந்தோ ஈரானிய மொழின்னு சொல்றாங்க. மறுபடியும் ஒரு முறை சொல்றேன், குர்திஸ், ஆய்கன், ஆப்கான், ஆய்கன் எல்லாம் ஆப்கான், பலுச்சி, பாரசீகம். குர்திஸ் அப்படின்ற இடத்துலயும் ஆப்கான், பலுச்சி, அப்புறம் வந்து பாரசீகம், இந்த இடங்கள்ல பேசுறதுனால இந்த மொழி இந்தோ ஈரானிய மொழின்னு ஏன் இதையே சொல்றாங்க? இந்த சதத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பிரிவா இந்தி, அப்புறம் வங்காளம், அஸ்ஸாமி, மராத்தி, குஜராத்தி, கொங்கணி, அப்புறம் வந்து பஞ்சாபி,
சிந்தி, காஷ்மீரி, உருது, ராஜஸ்தானி, ஒரியா. பாரதியார் என்னென்ன மொழியெல்லாம் வடநாட்டு மொழியை சொல்லி பாடியிருக்கிறார் அத்தனையும் இங்க இருக்கு. அதனால அதனால இது இந்தோ ஆரிய மொழி அப்படின்ற அடிப்படையில இந்த மொழியை இந்தோ ஈரானிய மொழி, இந்தோ ஆரிய மொழி அடிப்படையில பேசலாம். இது சதத்தினுடைய கிளைமொழி பிரிவுதான் அப்படின்னு சொல்றாங்க. மறந்துடக்கூடாது. அல்போனியம், ஆர்மோனியம், அடுத்தது பால்டோ சிலாவிக், இந்தோ ஈரானியம் அல்லது இந்தோ ஆரியம். இது எல்லாமே சதத்தில் இருக்கக்கூடிய பிரிவு. சதம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா மைண்ட் மேப் போட்டுக்கணும். இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்துல இருக்கு அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நம்ம மொழி குடும்ப அடிப்படையில மொத்தம் எத்தனை மொழிகள் பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மொழி குடும்ப அடிப்படையில ஃபர்ஸ்ட் பாக்குற மொழி குடும்பம் இந்திய மொழி குடும்பங்கள் தான். இந்திய மொழி குடும்பங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உட்பிரிவு தான் படிச்சுட்டு இருக்கோம். உட்பிரிவுல திராவிடம் ஏற்கனவே பார்த்தாச்சு. அடுத்து ஆஸ்ட்ரோ ஆசிய பார்த்தோம். ஆஸ்ட்ரோ ஆசிய மொழிகள்ல அதாவது 9 கோடி மக்கள் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவு தான் சீன திபெத்திய இந்தோ ஆரிய மொழி குடும்பம் அப்படின்னு பார்த்தோம். இதுல சீன திபெத்தியத்துல பார்மியா, யுனிசை, ஒஸ்தாக், சீனம் வந்து மாண்டரின் மொழியில பேசுறாங்கன்னு பார்த்தோம். அதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்ட்ரோ ஆசிய மொழியில சந்தாலியும் டோக்ரியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தோம். சந்தாலி டோக்ரியில சந்தாலி 50 லட்சம் பேர் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல சந்தாலி டோக்ரியை பத்தி பேசியவர் ஏஎல் பாஷியன் அப்படின்றவர் வரலாற்று மொழியியல் அறிஞர். இதை நான் சொல்ல மறந்துட்டேன். வரலாற்று மொழியியல் அறிஞர் ஏஎல் பாஷியம் அப்படின்றவர் தான் சந்தாலி டோக்ரி மொழிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றத இந்த ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி குடும்பத்துல பேசியிருக்கிறாரு. சரி, அடுத்து நம்ம பார்த்ததுதான் இந்திய மொழி குடும்ப வரிசையில் இருக்கிற 3வது மொழி குடும்பம். அந்த மொழி குடும்பத்துலதான் இந்த கென்றம் சதம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சதத்துல 4 பிரிவு இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். இந்த இந்தியாவின் தேசிய மொழி இந்தி இல்லையா? நமக்கு தெரியும். அதிகமா இந்தி தான் பேசிட்டு இருக்காங்க, இது தேசிய மொழியா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். திராவிட மொழி குடும்ப வரிசையில தெலுங்கு தான் அதிகமான மக்கள் பேசுறதா நம்ம படிச்சிருக்கோம். இது வந்து இந்திய தேசிய மொழியா இந்தி இருக்கு. இது வந்து எங்க பேசுறாங்க அப்படின்னா யூபி, பீகார், ஹரியானா, ராஜஸ்தான், தில்லி அப்படின்ற யூபி வந்து உத்தரப்பிரதேசம், எம்பி வந்து மேற்கு வங்காளம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அடிப்படையில இந்த இடங்கள்ல எல்லாம் ஹிந்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த வடநாடு போனாவே ஹிந்தி அதிகமா இருக்கும். அதுல இமாச்சல பிரதேசம் இருக்கு இல்லையா, இந்த இமாச்சல் வந்து ஆட்சி மொழியா இருக்கு. அப்புறம் பஞ்சாப்ல வந்து பஞ்சாப் ஆட்சி மொழியா இருக்கு. இந்த குழப்பம் எல்லாம் இருக்கக்கூடாது, எங்க எந்தெந்த ஆட்சி மொழியா இருக்குன்னு. 2வது வந்து இந்த பஞ்சாப் மொழி இருக்கு இல்லையா, பஞ்சாப் மொழி வந்து அங்கதர் அப்படின்ற ஒரு குரு, யாருன்னா சீக்கிய குரு. இப்ப நமக்கு வந்து சமண சமயத்துல ரிஷிகள் இருக்காங்க இல்லையா, புத்த சமயத்துல புத்தரும் அவருதான் புத்த சமயத்தை உருவாக்கினார். அந்த மாதிரி சமண சமயத்துல தீர்த்தங்கரர்கள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ரிஷபதேவர் அப்படின்றவர் இருப்பாரு. மகாவீர் ஜெயந்தி எல்லாம் கொண்டாடுவாங்க இல்லையா, மகாவீரர் தான் முதல் சமண சமயத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது போல இப்ப பஞ்சாப் மொழி இருக்கு இல்லையா, பஞ்சாப் மொழியில அங்கதர் அப்படின்றவர் வந்து 2வது சீக்கிய குரு. அவர் தான் வந்து இந்த பஞ்சாப் மொழியினுடைய உருவாக்கத்துக்கு காரணமா இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பஞ்சாப் மொழியை உருவாக்கினதுனாலதான் இவருடைய பெயர்ல, அந்த சீக்கிய குருவினுடைய பெயர்ல அவங்களுடைய புனித மொழி இலக்கணம் உருவாயிருக்கு அப்படின்னு பேசப்படுது. இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு புனித மொழி இருக்கும் இல்லையா, அந்த மொழி இப்ப செமெட்டிக் மொழி பேசுறாங்க. இப்ப திருக்குரான் வந்து நம்ம பைபிள் படிக்கிறவங்க படிப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா, விபிலியம் வந்து முஸ்லிம்காரவங்க படிப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா. அது போல இங்க பஞ்சாபி மொழிக்கு வந்து குரு யாருன்னா அங்கதர், அவர் தான் மொழியை உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த மொழிக்கு, பஞ்சாபி மொழிக்கு குருமுகி அப்படின்னு வேறு பெயரும் இருக்கான், குருமுகி அப்படின்ற வேறு பெயரும் இருக்கான். ஆக இப்படியான தகவல்கள் இருக்கு. வங்காளம் பேசுறது நமக்கு தெரியும்,
வங்காள மொழி தான் வந்து அந்த நாட்டின் அரசு மொழியா இருக்கு அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆக இந்த மொழி குடும்ப அடிப்படையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதெல்லாம் மொழி பேசுறது தான். நம்ம ஒரு ஆராய்ச்சி பூர்வமா நம்ம இதை ஆராய்ச்சி பண்ண போறோமா அப்படின்னு கேட்டா ஆமா கண்டிப்பா ஆராய்ச்சி பண்ணுனாதான் நம்ம வந்து 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற அடிப்படையில இருக்கும். படிக்கணுமா அப்படின்னு கேட்டா நம்மளால படிக்க முடியாம போயிடும். ஆராய்ச்சி பூர்வமா நம்ம இதை அணுகுறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல இருந்தாதான் நம்ம அணுக முடியும். சரியா? ஆக இன்னைக்கு வந்து நம்ம பார்த்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா போலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு கொஞ்சமா எடுத்திருக்கேன். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியானது. அதெல்லாம் ரொம்ப 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 ஹைட்ரோசெமிட்டிக் மொழியெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப அண்ணாமியினம்லாம் இருக்கு. ஆக இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கேட்டா முக்கியமானது கிடையாது. ஆக அதனால முக்கியமான பகுதியை கொஞ்சம் பெருசா இருக்கிற பகுதியை முன்னாடி சொல்லிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுல நான் இதை வந்து சொல்லியிருக்கேன். ஆக இதுல ஏதாவது டவுட் இருந்தா பார்க்கலாம். நாளைக்கு கூட கேட்கலாம். நீங்க யோசிச்சுட்டு வீடியோ ஒரு முறை பார்த்துட்டு நாளைக்கு டவுட் கூட என்கிட்ட கேட்கலாம். நிறைய டவுட் கேட்டீங்கன்னா தான் நீங்க படிக்கிறீங்க அப்படின்றது எனக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். ஆக வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு கேட்டு பாருங்க. இதோட கம்பேர் பண்ணி பாருங்க. நீங்க படிச்ச